ஹாய் காய்ஸ் வணக்கம். மலைக்கோட்டையிலேருந்து இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி போயிட்டுருக்கோம். இப்போ ரோட்ல பைக்ல போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ நம்ம என்ன சொல்றதுன்னா, இப்போ நம்ம போற வீடியோவ நம்ம மலேசியா சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்கு போறதுக்காக நம்ம இப்போ இந்த நேரத்து நைட்ல கிளம்பி வர சொல்லியிருக்காரு நம்ம ஏஜென்சி. ஸோ அதனால வந்திருக்கோம். அவரும் வந்துட்டுருக்காரு. அவரு எனக்கு முன்னாடியே போயிட்டாரு. இருந்தாலும் நான் போயிட்டுருக்கேன். ஸோ வீடியோ போடணுங்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ வாங்க நம்ம அங்க போயிட்டு, அதுக்கப்புறம் எல்லா வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம் போயிட்டு. இங்க தான் கள்ளக்குறிச்சி புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அ இது பக்கத்துல பார்த்தா ஹோட்டல் எல்லாமே இருக்கு. ஹோட்டல் சாப்பிடுறவங்க நெறைய பேர் சாப்பிட்டுக்கலாம். நல்லாருக்கும். அது இன்னும் இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ல உணவுகள், நெறைய பொருட்கள், மளிகை கடைகள் நெறையா இன்னும் கடையில மக்கள் வந்து பார்த்தோன்னா, அவதிப்பட மாட்டாங்க. நெறைய விஷயங்கள் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னும் இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு சலுகை நெறைய வரணும். இப்போ புது பஸ் ஸ்டாண்ட இன்னும் பராமரிக்கணுங்கிறத என்னுடைய நிபந்தனையா இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம சூழ்நில, நம்ம குடும்பத்த காப்பாத்துறதுக்காக போறோம். இதான் புது பஸ் ஸ்டாண்டு. இங்க சாப்பாடு குடுக்குறாங்க. செஞ்ச ஹோட்டல்லாம் இருக்கு. கடைலாம் தொறக்காம இருக்காங்க. இன்னும் பஸ் ஸ்டாண்டு நெறைய வர வேண்டியது இருக்கு. ஓகே. இப்ப நம்ம பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். இப்ப கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து உளுந்தூர்பேட்டைக்கு பஸ் டிக்கெட் எடுத்திருக்கோம். உளுந்தூர்பேட்டைக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா, வேற வழி இல்ல. சரி லைட்லாம் அணைச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் தூங்கலாம் பார்த்தா தூங்க முடியல. ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெடியா இருந்துகிட்டு அவர் வேறயா ரொம்ப இருந்தாரு. அவர் திருச்சிலயே ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறங்கிட்டாரு. இப்ப நம்ம உளுந்தூர்பேட்டை இறங்கியிருக்கோம். உளுந்தூர்பேட்டையிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில விஷயங்கள் நைட்ல பார்க்கலாம். நல்லாவும் இருக்கும். அடுத்த பஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திருச்சி பஸ் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திருச்சி பஸ் இன்னும் வரல. வந்துருச்சு. இந்த பஸ் தான் நினைக்கிறேன். ஏறுவோம் கேட்டுட்டு அப்படின்னும்போது கேட்டதுக்கு ஓகே. திருச்சி பஸ் தான் ஏறலாம் அப்படின்னாரு. அதனால உள்ள ஏறிட்டோம். உள்ள போனா பாதி சீட்லாம் ஃப்ரீயாவே இருந்தது. இந்த பஸ்ஸில ஒரே பிரச்சனை என்னன்னா, 3 பேர் போற சீட்ல ஒரு ஆள் போய் உட்காந்துக்குவாரு. அந்த ஜன்னல் ஓரமா போய் உட்காந்துக்குவாங்க. அப்ப நாம அடுத்த வாரம் என்ன பண்றது? இடம் கிடைக்காம இருக்கும். ஸோ இதனால எங்களுக்கு அந்த நாங்க 4 பேர் போனதால எங்களுக்கு இடம் இது பத்தாததால நவர மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை அந்த பஸ்ஸில. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்துட்டு நம்ம ஜர்னிய பார்க்க போறோம். ஜர்னி எங்கேயும் தப்பா எடுத்துக்காதீங்க. நாம போற பாதைய காட்ட போறோம். அடுத்து திருச்சி போய் நோக்கி நம்ம அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? என்னன்னா பஸ்ஸில சில இதுல கால் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கால் வைக்க முடியல. ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். உட்காந்தே இருந்தேன். கொஞ்சம் டயர்டாவும் இருந்துச்சு. தூங்கலாமா? வேணாமா? அப்படிங்கிறதுல இருந்தேன். ஒரு வயசான தாத்தா அவர் தூங்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஃபேமிலிய விட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் அப்படிங்கிற நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், நம்ம கஷ்டத்த கடன அடைக்கிறதுக்கும் நம்ம ஒரு பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கணும். அப்பா, அம்மா லைஃப் நல்லா இருக்கணும். நம்ம சார்ந்து வரவங்கள லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படுறதுக்காக எவ்வளோ வேணா ரிஸ்க் எடுத்து நம்ம போலாம். அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். இப்ப நம்ம திருச்சி வந்துட்டேன். திருச்சி புது பஸ் ஸ்டாண்டு, ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு அங்கருந்து க்ளோஸ் பண்ணிட்டு இங்க புது பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா, நம்ம சென்னையில வந்து கிளம்பாக்கத்துல எப்படி பஸ் ஸ்டாண்ட புதுசா கொண்டு வந்தாங்களோ, அதேபோல இங்கேயும் பார்த்தோன்னா, புது பஸ் ஸ்டாண்டு, நம்ம திருச்சி புது பஸ் ஸ்டாண்டு, நம்ம அ ஒரு ஜங்ஷன் ஃபங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் வர வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் நீட்டாவும் இருக்கு. பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன். இதாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்க பாத்ரூம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாத்ரூம்ல வந்தேன். கொஞ்சம் நீட்டாவும் இருக்கு, கிளீனாவும் இருக்கு. ஏர்போர்ட்டுக்குள்ள போற மாரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சதுங்க. எப்படி நம்ம ஏர்போர்ட்ல போறோம், எப்படி சென்னை ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட்ல நம்ம போனா எப்படிலாம் இருக்குமோ, அப்படி ஒரு ஃபீல் கிடைச்சது. ஏர்போர்ட் போற எண்ணமே நமக்கு உள்ள அழகாவும் இருந்துச்சு. பார்க்கவும் அழகா இருந்தது. ஸோ போறவரு தான் லுங்கி கட்டி போறாரு பாத்தியா, அவரு நம்முடைய ஏஜென்ட்டு. சீனிவாசன் அப்படின்றவரு. நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா சில விஷயங்கள் அவரு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல மனிதர் தான். கூட்டு போனாரு எங்கள. அ அந்த வேலைக்கு கூட்டு போயிட்டு நல்லபடியா நடத்தி குடுத்தா சரிதான். பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு நம்ம செலக்ட் ஆவோமா, ஆக மாட்டோமாங்கிறது தெரியாது. ஆனால் அவர் ஏஜென்சி சொல்லியே தான் எங்கள வர வச்சாரு. அ ஷேவ் பண்ணிக்கங்க, முடி வெட்டிக்கங்க, ஒரு நீட்டா வாங்க. ஒரு ஆபீஸ் ஒர்க் பார்க்குற மாரி ஒரு நல்லது ஒரு ஏன்னா ஃபாரின் ஒர்க் பத்தி நீட்டா இருந்தா தான் எடுத்துக்குவாங்க. அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு அவரு. அது மீறியும் ஒரு 4, 5 பேர் வந்து அதெல்லாம் அந்த மாரி பண்ணாம வந்திருந்தாங்க. நான் மட்டும் தான் அத மீறி சேவ் பண்ணியிருக்கேன். அது நமக்கு கிடைக்குமாங்கிறது தெரியல. அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆனா, இந்த சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தா நமக்கு வந்து ஆ ஏன்னா அந்த இதுல எனக்கு அனுபவம் இருந்திருக்கு. கத்தார்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ, இப்ப மலேசியாவுக்கு நான் வந்து வேலைக்காக போறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ரிலாக்ஸா இருக்கும்போது, கொஞ்சம் டீ ரூம் இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். சுய சந்திப்பு. அங்க நல்லாவும் இருக்கு. கருப்பட்டி டீலாம் நல்லா கிடைக்குது. அந்த நேரத்தில பண்டமும் இந்த திருச்சி இடத்துக்கு போகும்போது 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க போம்போது. ஸோ கொஞ்சம் இதாவா இருந்தாலும், என்ன பண்றதுன்னு தெரியல. தூக்கம் அப்படி எங்களுக்கு சொக்கி தவிர்த்து டைம் வந்து பார்த்துருப்பேன். அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி இருக்கும். 2 பிளஸ் 2, 3 மணி இருக்கும் அந்த டைம் அங்க. அடுத்து அப்புறம் நம்ம மதுரை போறதுக்கான பஸ் ஏறிட்டோம். மதுரைல ஏறிட்டு பஸ் டிக்கெட்டும் எடுத்தாச்சு. ஸோ ஏசி பஸ்ஸு தான் நல்லா இருந்துச்சு. நல்லா கிளம்பி போயிட்டோம். போயிட்டு இப்ப பஸ்ஸு இறங்கி மதுரைக்கே வந்துருச்சு. ஆனா மதுரை பஸ் ஸ்டாண்டு தான் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டா இருந்தது. மதுரை பஸ் ஸ்டாண்டு தான் அ இறங்கி பார்க்கும்போது, அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட விட இது கொஞ்சம் இதாவே இருந்துச்சு. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ பிரமாண்டமா இருந்துச்சு. மதுரையின் ராஜராஜ சோழர்கள், பாண்டிய மன்னர்கள் போன்ற ராஜாக்கள் வாழ்ந்த ஒரு பூமி. பல பெரிய நடிகர்கள்லாம் வாழ்ந்த இடம் இது. அப்படியேப்பட்ட மண்ணு திருநாயக்கர் இந்த மாரி மண்ணெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்குறோம். பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பழமையாவும் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட புதுப்பிக்கலாம். புதுப்பிச்சா நல்லாருக்கும். மதுரைய சொல்றதுக்கு எனக்கே சங்கடமாச்சு. மதுரையா? அப்படிங்கிற மாரி மதுரைக்கு தான் வந்தோமா? அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் ஆயிடுச்சு. சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நம்ம கையில கிடையாது. அது ஸ்டெப் எடுக்க வேண்டிய ஆளுங்க எடுத்தா அது நல்லாருக்கும்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு, நாம நம்ம வேலைய பார்க்க போயிருந்தோம். போற வழியில சில நண்பர்கள் நம்ம கூட வந்த நண்பர்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏஜென்ட்ஸ் நண்பர்கள் ஒரு 5 பேர் நாங்க வந்திருந்தோம். அந்த 5 பேர் நாங்களும் கிளம்பிக்கிட்டு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. ஃபேஸ் எல்லாமே நாங்களும் ஒரு எனர்ஜி இல்லாம, குளிக்காம ரொம்பவும் இதா இருந்தோம். என்ன பண்றோன்ட்டு பாத்ரூம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாத்ரூம் போறதுக்காக. ஸோ, அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் என்ன பண்றாரு, தண்ணி குடிச்சுட்டு, ஒரு "தம்பிகளா, இந்த மாரி நீங்க திகதண்ட ஜிகர்தண்டா இது கூலிங்கப்பா நல்லாருக்கும்" அப்டின்னாரு. "நல்லாருக்கும். மதுரையில அது ஃபேமஸ்" அப்டின்னாரு. ஸோ, இல்லண்ணா அது ஃபேமஸ் தான். என்கிட்ட காசு இல்ல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நாங்க வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு, கிளம்பி அப்டியே வந்துட்டோம். சரி டீ, பஜ்ஜி சாப்பிடுங்கப்பான்னாங்க. அதெல்லாம் இல்லண்ணா. டீலாம், பஜ்ஜிலாம் எங்கலாம் சாப்பிடுறதுக்கு பைசா இல்ல. எந்நேரம் அட்டெண்ட் பண்ணிட்டு போவோம் அப்டின்னோம். மதுரை மல்லி மதுரை மல்லினாவே ஃபேமஸ் தான். அது உண்மதான். மதுரை வந்தோனே நான் 2, 3 இடத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அங்கருந்து பஸ் ஏறி நான் அங்க ஏஜெண்ட் இருக்கிற ஆபீஸ் அப்புட்ன்னா எங்கள டிராவல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டி கன்சல்டன்சிய நம்ப சந்திக்கிறதுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு மாதா கோயில் இருந்துச்சு. அந்த மாதா கோயில்ல இறக்கி விட்டாரு ஆட்டோக்காரர். இறக்கி விட்டு அங்கருந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சு போறதுல பெரும்பாடாச்சு. அதுக்கப்புறம் ஓரளவா அங்கிருந்த ஆளுங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சு இடத்த கண்டுபிடிச்சுட்டோம். கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு அந்த ரீச் ஆயிட்டு பக்கத்துலயே வந்துட்டு, இந்த மாரி நோ கன்சல்டன்சில போட்டிருந்தாங்க. ஸோ இது காட்டக்கூடாது என்பதும் தெரியல. பட் இருந்தாலும் காட்டியிருக்கேன். ஸோ எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் இல்லாம வந்தா சரிதான். இதான் அந்த ஆபீஸு. ஸோ இங்க வந்து வேலைவாய்ப்புக்கான வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வேலைவாய்ப்புக்கு நடத்திட்டு இருக்காங்க மதுரையில. ஸோ யாராவது கலந்து கொண்டு இங்க வந்து இந்த ஆபீஸ அணுகலாம் நீங்க. இங்க தான் நாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். இன்டர்வியூக்கு இத்தன பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏதோ இந்த ஆபீஸ் நம்பர் நமக்கு மட்டும் தான் தெரியும்னு நெனச்சேன். ஆனா நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம கள்ளக்குறிச்சில கிட்டத்தட்ட நெறைய பேர் வந்திருக்காங்க. ஏஜென்சி மூலியமா வந்திருக்காங்க. சில பேர் நேரடியா டைரக்ட்டா வந்திருக்காங்க. ஸோ எப்படி இந்த படிச்சவங்க, படிக்காதவங்க அப்படிங்கிறதுல இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸு ஒரு ஆக்டிவ் அப்படின்னு ஒரு இருக்கு நம்பளுக்கு இந்த வேலைக்கு. ஒரு நீட்டா நம்ம வந்து இருந்தா தான் பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் இந்த வேலை நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாரும் ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு வேலைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா வந்து வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களா வரவங்களுக்கு 100% இன்டர்வியூல வந்து பார்த்தோன்னா, நம்மள ரிஜெக்ட் பண்றாங்க. அ அதனால
ஒரு தெளிவான ஒரு கஞ்சல முடிவாங்க. அப்புறம் இந்த வேலைய நாங்க முடிச்சுட்டு திரும்பவும் நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் பண்ணி அங்கேருந்து மதுரையிலேருந்து கிளம்பி திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்து கிளம்பி இங்கே நாங்க ஒரு டீ சாப்பிடலான்ட்டு போனோம். டீ சாப்பிட்டு போறதுக்குள்ளார என்னடாப்பான்னு சொல்லி பஸ் ஏறி ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். ஊருக்கு கிளம்பி வரதுக்குள்ளார மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மறக்காம. என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கக்குள்ள மழை லைட்டா தூறல் பட்டது. எங்களுடைய பயணம் முடிஞ்சது. நாங்க இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கோம். மழை நைட் இரவு 7 மணி ஆயிடுச்சு. ஓகே பாய். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.